கொடுக்க கிளம்பி வராங்க. அத பார்வதியால் பார்த்து பகவான் இந்நேரம் எங்க வெளியில போறாரு, அவர் படிகளுக்கு போகணும்னா நம்மள்கிட்ட படியரிசி வாங்குறது வழக்கம். அப்படியே அவர் படியரிசி வாங்காம போனாலும் ஆதித்தன் உதிக்கணும், அரணார் படி எடுக்கணும், சூரியன் உதிக்கணும், சொக்கேசன் படி எடுக்கணுமே. ஆண்டவா பகவானே இந்நேரம் எங்க கிளம்புறீங்க? நம்ம ரெண்டு பேருக்கும் சண்டைனா ஏதோ ஆதிமூல விநாயகர் இருக்காரு அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம், இளைய மக வேலை இருக்காரு அவர்கிட்ட சொல்லிட்டு போலாம். உங்களுக்கு எனக்கு சண்டைனா அந்த பக்கம் சோறு பார்த்து போயிட்டு வான்னு சொல்லலாம். இந்நேரம் நீங்க போறது எனக்கு சந்தேகமா இருக்கு பகவானே. பார்வதி இதோ பார்த்தாயா, இமயகிரி மலையில ஆரோக்கிய வனத்துல என்ன நினைச்சு ஒரு தவம் இருக்கான், அவனுக்கு வரம் கொடுக்க போறேன். வரம் கொடுக்கணுமானா உங்க தெய்வலோகத்து ஏவல் பிள்ளை இருக்காரு, அந்த நந்தி பகவானை வர வச்சு அவரை போய் கூட்டிட்டு வர சொல்லி அரக்கனுக்கு வரம் கொடுக்கலாமே சொல்லும் போது ஆண்டவர் நந்தி பகவானை அழைத்தார். வாரும் ஐயா நந்தி பிள்ளை, எமயகிரி மலையில அந்த ஆருணிய வனத்தில என்ன நினைச்சு ஒரு அரக்க தவம் இருக்கான், அவனை போய் இங்க நீ கூட்டிட்டு வரோம் என்று சொல்லி அப்படி சொல்லும் போது பார்த்தார் நந்தி அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவா பகவானே, நானும் ஒரு கைலாச பிறவி, அவனும் ஒரு மாநில பிறவி, அதுக்கெல்லாம் உனக்கு வரந்தாரப்பா. இதோ இந்த 2 குளிகைய அவன் அரக்க கண்ணத்துல ஒதுக்குனானா அவனுக்கு ஒதுக்குற 3.25 நாளிகையில 2 ரெக்க வந்து முளைக்கும். அவனோட நீ வரலாம் மகனே அப்படி என்று சொல்லி நந்தி பகவான் அரக்கன் இருக்கு எமயகிரி ஆரோக்கிய வனத்திற்கு வந்து நந்தி பகவானை காணாம மாடு தப்பி போனா செடியெல்லாம் கண்ணு, இந்த செடி கூட நிக்குமா அங்க நிக்குமா இங்க நிக்குமா, மீன் காரணத்து தோண்டில எல்லாம் கண்ணு, நினைப்பு எப்ப முங்கமணி எடுத்து தோண்டிய மேலே கிடக்கணும். அரக்கனுக்கு சத்தம் காதுல கேட்டு ஆண்டவன் கண்ணா இருக்கான், ஆண்டவன் நம்மளுக்கு வர கொடுக்க வந்துட்டார் என்று சொல்லி புத்த விட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தார் அரக்கன். ஐயோ ஆண்டவன் வந்துட்டாருன்னு சொல்லி ஒரு பெரிய காலங்கண்ணு எல்லாம் வந்து நிக்கி அப்படி என்று சொல்லி தெரியாம நீ
சபம் கொடுத்தா பழிக்கு மகனே. நான் தான் தெய்வ லோகத்து ஏவல் பிள்ளை. ஆண்டவனை பார்க்கணும் என் அனுமதி இல்லாம நீ பார்க்க முடியாது. முடியாது. அதெல்லாம் சொல்லி நான் உன்னை பார்க்கும் போதே நினைச்சேன். உன் கொம்பு ரெண்டும் தங்க நிறம், கால் குழம்பு 8 வெள்ளி நிறம், நெத்தி சுட்டி வெடிவாளா இருக்கியப்பா. சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இதோ கொடுக்க போற உனக்கு சாபம் என்று சொல்ல நந்தி பகவான் சொல்லுதாரு, ஏன் அரக்கா பொறுப்பா பொறு. ஆண்டவன் தான் உன்னை கைலாசத்துக்கு வர சொல்லி அழைச்சு வர சொல்லியிருக்காரு. நீங்க கைலாசம் பிறவி, நான் மாநில பிறவி. நான் எப்படி கைலாசத்துக்கு வர முடியும்? எல்லாம் வர வாங்கிட்டு வந்திருக்காரு. ஆமா, 22 மாய கொள்கைய உன் கண்ணத்துல ஒதுக்கி கொண்டையானா 3.25 நாளிகையில ரெக்க முளைச்சி என்னோட கைலாசத்திற்கு வரலாம் மகனே. ஆகி கணக்குல போட்டான் பாருங்க. அந்த 3.25 நாளிகையில அவனுக்கு ரெக்கை முளைத்தது. மேலும் கீழும் பறக்கான். ஆமா, மேலும் கீழும் பறந்து ரெக்கை அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி பறப்பன்னு சொல்லிதான் மனுஷங்களுக்கு ரெக்கையை கொடுக்கல. மனுஷனுக்கு ரெக்கை கொடுத்தா தாங்க முடியாது. ஆமா, அப்படி சொல்லி நந்தி பகவான் சொல்லுதாரு, ஏன் நந்தி தேவனே கைலாசம் முன்னப்பனே எனக்கு தெரியாது, நீங்க முன்ன போங்க பின்ன வாரன் என்று சொல்லி இப்போ வாரார்கள் தெரியுமா? ஆதிவெள்ளி கையில் இது கருத்துல பறிச்சுக்கிட்டு அவனுக்கு ஆண்டவன் யாருன்னு தெரியல. முன்ன பின்ன ஆண்டவனை பார்த்து தெரியும், தெரியாது என்று சொல்லி ஆண்டவன் கிட்ட கேட்காரு. அப்போது ஆண்டவனும் பார்வதியும் சொக்கட்டகால் மண்டபத்தில் சொக்கட்டங்கள் ஆடிக்கொண்டிருப்பது வழக்கம். அந்த ஆட்டங்களுக்கான இதே போல் கூட்டங்கள் கூடியிருக்கும் சொல்லி அன்போடு அரக்கனை பக்கத்தில் அழைத்தார். உலக
மற்றும் கார்த்திகுமார் அவர்கள் சார்பாக அனைவருக்கும் அன்னதானம் நடைபெற இருக்கிறது. அனைவர்களும் இருந்து விழாவினை சிறப்பித்து தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது ஆண்டவன் பகவானை பார்த்தாரு. எதுக்கு இங்க வந்த பகவான், நான் கேட்ட வரம் எல்லையிலே மிக சிறிய வரம். கடுகளையும் சிறிய வரம் எனக்கு தரணும் ஆண்டவா சொன்ன போது, மகனே எல்லையும் சிறிய வரம் இந்த ஈசனுக்கு தெரியாது. கடுகளையும் சிறிய வரம் கடவுளுக்கு தெரியும். சிக்கின சருகு போல கரும்பு போல வாயிலாகப்பட்ட கரும்பு போல இல்லை என்று சொல்ல முடியாமலோ தாரன் என்று சொல்ல முடியாமலோ கொல்லி எறும்பு போல ஈசன் அங்கும் எங்கும் மொழிப்பாரோ எறும்பு போலே போடு பார்த்தார் பகவான். ஆமா, வரம் இல்லைன்னு சொல்ல முடியாமலும் இருக்கு, தரியன்னு சொல்ல முடியல, யாருன்னு சொல்ல முடியாமலும் பறக்க முடிச்சு இவன் இந்த வரத்தை கொடுத்து இதை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டான். ஆமையா, இவனுக்கு சத்தியத்தை நாம முதலாக செய்யணும். ஆமா, சத்தியத்தை செஞ்சு நம்ம சத்திய கோட்டுக்குள்ள இவனை இழுக்கணும். ஆமா, வல்லரக்கா அரக்கா கொடுத்த வாரத்துக்கு கொடுமத செய்வையானா கொடுத்த வாரத்தால குவையத்தில் மாண்டுவா நீதி தவறினையோ நடந்தயானோ தயானா நிச்சயமா இந்த வர உள்ளே கொல்லுவா நிச்சயமா இந்த வர உள்ளே கொல்லுவா நிச்சயமா இந்த வர போறமென்னு சொல்லலையோ வாரமென்னு சொல்லலையோ இருந்தரக்கு மழையாக இருக்கிறான் பனி போல இருந்தரக்கு பனையா இருக்கான் குறும்பு போல இருந்தரக்கு உள்ளுதானே சிங்கமோடு எலி போல இருந்தரக்கு புலி போல பாய்வானோ சொல்லாம பெரியாம மாறான வல்லரகோ யா வாரான வல்லரகா போறோம்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல சொல்லாத வாங்குற வரைக்கும் ஆமா தலை குனிஞ்சிருந்தான். ஆமா, வாங்கினதுக்கு அப்புறம் போறோம்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல. காரியம் முடிஞ்ச உடனே ஆமா போறோம்னு சொல்லல போயிட்டு வாரம்னு சொல்லல. வரும்போது ஆமா மூவுலகத்துக்கு சஞ்சாரி நாரதர் எதுக்க வாராரு அவரை வழிமறிச்சு ஏன் வல்லரக்கா நிலப்பா ஏன் வல்லரக்கா யாரக்கா கையில என்னப்பா வச்சிருக்க? கையில 5 வரைக்கும் அக்கினி வரைக்கும் வந்துக்க. என்ன மறிக்காத வழி மறிக்காத நீ தீர்வே
எரிச்சிருவேன் சொன்னாரு. சொல்லுடு. ஆமா, ஆண்டவன் பகவான நினைச்சு அக்கினி வரத்தை வாங்கியிருக்கேன். ஆமையா, ஆண்டவன் வர கொடுத்தாரா? ஆமா கொடுத்தாரு. 5 வரத்துக்கு அக்கினி வரத்தை கொடுத்தாரு. ஆண்டவன் தந்தையை தந்து விட்டாரு. நீ அதை நம்புறியா? நம்பல. ஆண்டவன் பொல்லாத பகவான்டே, பெரிய புலவனி மனுஷ. ஆமா, அன்று ஒரு காலத்துல ஆமா ராவணேஸ்வரனுக்கு வரத்தை கொடுத்துட்டு 7.5 கோடி வருஷம் ஆமா அழியா வர வேணும்னு கேட்டான். அதுல 1/2 கோடி வருஷத்தை கொடுத்துட்டு வச்சுக்கிட்டு 7 கோடி வரத்தை வச்சுக்கிட்டாரு. 1/2 கோடி தான் கொடுத்தாரு. அவன் 7 கோடி வரத்து கொடுத்தது உண்மைதான். அவன் பொய் சொல்றாரு. ஒரு நல்லவனுக்கு ஒருத்தர் நல்லது செய்யணும்னா ஆமா அவனுக்கு நல்லதே சொல்லணும். ஆமா, நல்லதே சொல்லணும். கெட்டவனுக்கு கெட்டது செய்யணும்னா கெட்டதே சொல்லணும். அவனுக்கு கெட்டதை தான் சொல்லணும். அந்த மாதிரி ஆண்டவன் எத்தனையோ சொன்னாரு. நாரதர் வேலையை பார்த்துட்டு ஆமா தீய லேசா மூட்டுன்னு சொல்லி ஆமா லேசா மூட்டுதாரு. 10 வச்சு பத்திக்கு பிடிச்சிட்டு போவோம். ஆமா அப்படின்னு சொல்லி ஆமா இந்த வரந்த கொடுத்த வரத்தை சரி நீ பரிசோதனை செய்யறதுக்கு நீ பரிசு செய்யணும். யார் மேல சோதிச்சு பார்க்கலாம்? உனக்கு வர யாரு கொடுத்தா? கொடுத்த பகவான் மேலே சோதிச்சு பார்க்கலாம். அப்ப நமக்குரிய ஆண்டவன் தானே. கண்டாளப்பாவி இறக்கமச்ச வல்லருக்கு. ஆமோ, வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததை போல, மார்பில் பாய்ஞ்ச மாதிரி தீட்டிய மரத்திலே கூர்ம பாய்ந்ததை போல. ஆமையாமி வளர்த்து விட்டுட்டு ஆமா கடைசியில நீயா நம்மளை வளர்த்து விட்டுன்னு கேட்பாங்க. ஆமா வாங்க மட்டும் அம்மா தாயம்பாங்க. ஆமா வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் நீயா என்னை உருவாக்கணும்பாங்க. ஆமா சொல்லக்கூடாது. ஆமா அந்த வல்லரக்க ஆமையா ஆண்டவனை தேடி வல்லரக்க தேடி ஆண்டவனை எரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குரிய ஆண்டவன் தானே. எண்ணாத எண்ணத்தெல்லாம் மனசுல நினைச்சுக்கிட்டு ஆமா பார்த்தால் ஆண்டவன் ஞான கண்ணாலே பார்த்தார். நம்ம ஓடிடணும். நம்ம ஓடிடணும்னு சொல்லி நம்ம எரிச்சு போடுவோம். நம்ம ஒத்தையில போனா அரக்க நம்மளை வந்து எரிச்சிருவான். கலவனை பிடிச்சுக்கிடுவான. அந்த தேவாதி தேவர்களை வரவழைத்து ஆட்டமும் சிவபெருமானோடு யார் வருதாரு? தேவர்களே, இந்த அரக்கனுக்கு பயந்து அரக்கன் அழியிற காலங்கள் வரைக்கும் நம்ம வெளியில எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கலாம். ஆமா ஆமா ஆமா, நீங்க போய் நந்தவன தோட்டமா இருங்க. ஆமா ஆமா, அந்த நந்தவன தோட்டத்துக்கு அரளி கோப்புல வந்து நான் ஒளிஞ்சிருந்தேன்னு சொல்லி உங்க மத்தியில வந்து ஒளிஞ்சுக்கிடுவேன். ஆண்டவனோடு யார் யாரெல்லாம் ஓடி ஒளிகிறாங்க? பகவான் ஓடி யாரெல்லாம் ஓடி ஒளியாரு? ஐயா வேறும் ஓடினா வேறும் ஓடினா வேறும் ஓடினா மறைய வேறும் ஓடினா அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினா எருமக்கிடா வாகனத்தில் யமதர்மனும் ஓடினா ஆட்டுக்கிடா வாகனத்தில் அக்கினி தேவன் ஓடினா சிங்கமோக வாகனத்தில் காளி தேவி ஓடினா சிங்கமூக வாகனத்தில் காளி தேவி ஓடினா படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரமதேவன் ஓடினா உடையை போட்டு நல்ல குண்டோதரன் ஓடினா பச்சைமயில் மீதி நல்ல சுப்பிரமணியன் ஓடினா பெருச்சாளி வாகன நல்ல பிள்ளையார் ஓடினா ஈஸ்வரனே பகவானே இது நலம் போனோம் இதை சொல்ல நேரம் வல்லரகா ஆண்டவனே பகவானே நலங்கோலா அதை சொல்ல நேரம் வல்லரகா அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார்கள். எல்லாரும் ஓடி ஒளிந்தார்கள். விநாயகப் பெரும் ஆதி மூலத்துக்கு ஓட முடியல. ஆமா ஆமா ஐயா, ஆண்டவன் அம்மையப்பனை வழிமறித்து ஆண்டவா பகவானே என்ன எனக்கு காதோ சொலவு போல் இருக்கு, சொலவு போல எனக்கு காது இருக்கு, யானை போல் முகம் இருக்கு, பானை போல் வயிறு இருக்கு, எத்தான் தண்டி இருக்கு. ஆமா, கை குட்ட கை காலு கட்டக்காலு, வாகனமோ பெருச்சாலி வாகனம், வயிறு சிரிச்சாச்சா, மானம் கெட்ட பெருச்சாலி ஓடி வாண்ணா, மாவுருண்ட கேக்கு உருண்டை கேக்குதப்பா, சீரிகட்ட பெருச்சாலி சீட உருண்டை கேக்குதப்பா. ஆமா, பெருச்சாலி என் காதுல வந்து நீ எனக்கு எள்ளுருண்டை கொடுக்கலன்னா எருக்க கொண்டு விட்டுருவனுக்கு எதுக்க கொண்டு போய் விட்டுருவோன்னு பயமுறுத்துதுப்பா. அதனால இந்த வரக்கத்தை கொடுத்துட்டு என்ன இப்படி பண்ணலாமா? ஆமா, ஏன் மகனே, ஆமா, ஆதிமூலம், ஆதிமூல பெருமானே, பெருச்சாலி வாகனத்தை லேசு நினைக்காதுப்பா. ஆமா ஆமா, உன்
நீ பூமியை நோக்கி ஆமா மூச்சு விட்டேயானால் விட்டுன்னு சொல்லலாம். பூமி இரண்டு கபாலமாக வெடிக்கும் மகனே. ஆமா ஐயா ஒரு முச்சந்தில போய் போய் நீ அமர்ந்து கிடலாம். ஆமா உனக்கு துணையாக உனக்காக உன் அப்பா சிவபெருமான் ஆமா ஒரு ஆலமரமாக, ஆமா உன் மாம கோபாலக்கண்ண ஒரு அரச மரமாக, உனக்கு துணையா இருந்து உன் தாய் சக்தி ஒரு வேப்ப மரமாக, ஆமையா முச்சந்தில் விநாயகரை வைத்து விட்டு ஆமா ஆதிமூல பெருமானை வைத்து விட்டு ஆமையா எட்டோட தோட்டனோடிரா பக்க வந்த தேவர்கள் அந்தவான தோட்டமாக்கி பக்க வந்த தேவர்கள் ஏன் அந்தவான தோட்டமாக்கி ஆண்டவன் ஒரு சிவபெருமான் அரளி மூடத்தான் முளைத்து அரளிக்குள்ள இருந்தமா அரக்க வந்து எரிப்பான் செவ்வரளி புஷ்பத்தில் சிவலிங்கம்மா தான் ஒளிந்து தலையில் உள்ள கெங்கை தரையில் அரைக்கி வைத்து அக்கினியால் இருந்தமா தண்ணீர குடிய செய்தா சடை ஊழைய முடிவுரையா முடிவுளைய முடிவுரையா சங்கர பகவான் தான் ஒளியா யா முடிவுரையா சடை உழைந்தது முடி உழைந்தது ஆண்டவனுக்கு அள்ளி கெட்ட முடியல. நம்ம எரிச்சு போடுவானோ ஆமா அரளிக்குழுக்கு இருந்து அரக்க வந்து எரிப்பான் என்று சொல்லி அந்த யமராத்தின் நிறத்துல வந்து ஐம்புலன்களை அடக்கி ஆமா சாமி அதழை இதழாக்கி இதழாக்கி செவ்வரளி புஷ்பத்துக்குள்ளே சிவலிங்கமாய் ஒளிந்திருந்தார். அந்த ஆத்துக்கு வடக்கல்ல ஆயிரபாடிக்கு மக்கள் யமராத்தின் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சார் பகவான். ஆண்டவன் பகவானை காணாம பராசக்தி தேடனா ஆதிவெள்ளி கைலாசமே இருளடைஞ்சு கிடந்துச்சு. ஆண்டவனை எங்கும் நாங்கல ஆதிசக்தி பார்வதியால் ஆமா 14 லோகமெல்லாம் தேடுனா. ஆண்டவனை தாங்கல கணவனை தாங்காமல் கலங்குதாளே பார்வதியா. ஆமோ கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கைலாச மலைகள் எல்லாம் கடவுளை தான் தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கலங்குழாளம் பார்வதியா கண்ணனோட தங்க கடவுளோட மனைவியா கண்ணனோட தங்கை கடவுளோட மனைவியா ஏ கண்ணனோட தங்க ஆதி கைலாசமெல்லாம் தான் தேடி பார்த்தா அரணரை காணாமல் கடவுளாளம் பார்வதியா அசுரனர் தங்கை யாரனாருட மனைவியா அசுரனர் தங்கை யாரனாருட மனைவியா போடு 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 கைலாச மலைகள் எல்லாம் கடவுளோட தேடி பார்த்தா கடவுளை காணாமல் கடந்து வாழம் பார்வதியா கண்ணனோட தங்கை அது கடவுளோட மனைவியா கண்ணனோட தங்கே கடவுளோட மனைவியா ஆதிசக்தி பார்வதி ஐயோ ஆண்டவனை காணாமல் முத்தா கண்ணிலை முகமெல்லாம் மேல போற மக்களுக்கு நன்றி. பவளம் போல கண்ணி பக்கமெல்லாம் ஆறாத கண்ணி அங்கமெல்லாம் சோர ஆதிசக்தி பார்வதியோ
ஆமையா பெருமான் கோபாலக்கண்ணன் அண்ணனை அழைத்து உடனே பெருமாள் வந்தாரு. பெருமாள் ஞான கண்ணாலே பார்த்தார். ஆமா ஞான கண்ணாலே பார்த்து பார்த்து அலை கடலுமே பொங்கி வரும் அளவிற்கு யார் அழுகிறார்கள் என்று பார்க்கும்போது பெருமாள் வந்து உடனே ஓடோடி பச்சைக்கால் கருடனேறி எம்பெருமான் கோபாலக்கண்ணன் ஓடோடி வந்து ஆமோ தங்கையினோட அழுகுரலை கேட்டார். அவளுக்கு ஆறுதலை சொல்லி ஆதிசக்தி பார்வதியால் ஆமா பகவானை பார்த்து ஆமா நீட்டின கால் மடக்கல உலர்ந்த குந்த முடியல செய்யல ஆமா அவன் அழுகுதாளேன்னு சொல்லி அஞ்சவன மரவன நம்ம தங்க ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டாளே. இருக்க மாட்டாளா அண்ணா பகவானே, ஆமா உங்களோட மைத்துனர் என் பெருமான் சிவபெருமான் இல்லாத காரணத்தினால ஒரு வாரம் ஆச்சு. அவன் அக்கினி அரக்கனால அவருக்கு எதுவும் அடி வந்துடக்கூடாதா அழிவு வந்திருக்குமா என்று சொல்லி ஆமா அண்ணா கோபாலா ஏ கண்ணா ஆண்டவனை இழந்து இந்த ஆதிசக்தி இருக்கலாமா, இருக்கலாமோ கொண்டவனை இழந்து இந்த கோமதியா இருக்கலாமா, இருக்கலாமா இருக்கலாமா அண்ணா கோபாலா ஏ கண்ணா என் ஆண்டவன் உங்க அத்தான் பகவான் ஆமா வரவேற்று சொல்லலாம். எங்க இருந்தாலும் 8 நாளைக்குள்ளுக்க நான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு தேடி வரேன். கண்டுபிடிச்சு கொண்டு வரணும் அண்ணா. ஆமையா என் அத்தான் கோபால இல்லாட்டி ஆமா உன் தங்க மாவளப்பேன் பூவளப்பேன் மஞ்சள் குடி அமரந்து புளி நான் மறப்பேன் அண்ணா. ஆமையா நாக்க புடுங்கிடுவேன் நல்லுரையும் மாச்சிடுவேன். அதில் அஞ்ச வேண்டாம் மழைய வேண்டாம். ஏ தங்க ஆமா நீ எதுவும் கவலைப்படாத. ஒரு கொண்டு வர போய் அத்தா எங்க இருந்தாலும் குடுமையை பிடிச்சு நான் குடும்பிய பிடிச்சு எடுத்துட்டு வரேன். ஆமையா குடும்பி எல்லாம் பிடிக்க வேண்டாம். ஆமா ஒத்த நாட்கள கூட்டிட்டாங்க. ஆமா அவருக்கு எதுவும் செய்யக்கூடாது. ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி ஆமையா இப்படியே போனா போனா அரக்க நம்மளை எரிச்சிருவான்னு சொல்லி ஆடு மாடை பத்திக்கிட்டு அன்று ஒரு காலத்துல ஆமா கஞ்ச கம்சனை அழிப்பதற்கு ஆமையா தேவகி வயிற்றில குழந்தையாக பிறந்து வளர்ந்து ஆயர்பாடியில அவதாரம் செய்து ஆமா நந்த கோனார் வீட்டில வளர்ந்ததுனால அந்த யசோதைக்கு கோனார் பிள்ளையா வளர்ந்ததுனால ஆடு மாடை பத்திக்கிட்டு அந்த சாதி வழக்கப்படி ஆமா ஆடு மாடுகளை பத்தி கொண்டு ஆயனா எம்பெருமான் எம்பெருமான் ஒளிந்திருக்கக்கூடிய அள்ளி முட்டு அந்த வந்தாரு. நந்தவன தோட்டத்துக்கு அருகே வந்தார். ஆமா வந்த களைப்பு தீர சீதனை வாய்ச்சாரு. தீங்குழலை வாசித்தார். ஆமையா தீங்குழலை வாசிச்ச உடனே ஆமா இசைக்கு மயங்காதவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அத சிவா ஆட ஆரம்பித்தாரு. அரளி கொப்புகளுக்கு ஒளிஞ்சிருக்கார் சிவபெருமான். ஆமையா ஆமா தித்தி மிதி மிதி மீயன சிவனும் ஆடவ மாடன் ஆடவ இவனிருந்த அரளி சேர்ந்து மாடுவே இவனிருந்த அரளி சேர்ந்து மாடுவே ஆதி சிவனும் ஆடவ ஏ சிவன் ஒழிந்த அரளி கொப்போ மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பவே மத்த கொப்பு ஆடிடாமல் ஒத்த கொப்பவே தத்தரிகிட தரிகிட நல்லா தாளம் போடுறியா தரிகிட தரிகிட நான் தாளம் போடுறியா நல்லா ஒத்த கொப்பறியா ஏ தத்தறிவனா தாளம் போடுறியா ஆடும் கொப்பை மாயன் யா கண்டு ஓடி பாத்திர பார்த்திடு. அரண கண்டு மாயன் நல்லா அணையும் கூறிட அரண கண்டு மாயங்காரி அணையும் கூறிட சாமி ஓடி பாத்திர அணையும் கூறிட போடு 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 பார்த்தார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன். ஆமா ஆமையா கொப்பு ஆடாம அந்த ஒத்த கொப்பு மட்டும் ஏடுது. கடவுள்தாங்க ஒளிஞ்சிருப்பாரோ அத்தான் தான் அதுல ஒளிஞ்சிருப்பாரு என்று சொல்லி மச்சானா மச்சான் மச்சானோ மச்சான்னு கூப்பிடுறாரு. ஆமா அரக்கன் தான் தன்னோட சொரூபத்தை மாத்தி கொண்டு வராருன்னு சொல்லி என்ன அரணி முட்டுங்களா அந்த ஒளிஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான் ஆமையா அறிவு கெட்ட வல்லரக்க அத்தான் என்று சொல்லாதடா, அத்தான் என்று சொல்லாத மச்சான் என்று சொல்லாதடா, மானம் கெட்ட வல்லரக்கா அப்படி சொன்னார்ல. ஐயையோ ஆமா அரக்கன் நினைச்சுக்கிட்டு அவன் சொல்லுவாரு அத்தான் தான் இப்படி பேசுறாரோ அவர் வளப்பத்தை இப்ப சொல்லணும். இவர் வெளியில வரணுமானா ஆமா இவர் குட்டை உடைக்கணும் கூடை வேணும்னு சொல்லி என் பெருமாள் கோவால சிவபெருமான் செய்த லீலைகளை என் பெருமாள் இல்ல சொன்னாரு ஐயா. மைத்துனராகப்பட்ட கோபாலக்கண்ணன் ஆமோ எப்படி சொல்லுதார் தெரியுமா? எப்படி அன்று தில்லை அம்பலத்தில் ஆடி
கைவையாண்டவா இந்த கண்ணன் பேச்சு காதில் அல்லலாடவா கண்ணன் பேச்சு காதில் அல்லலாடவா ஆதி கைவையாண்டவோ அந்த கண்ணம் பாட்ட காதில் கேட்ட அல்லலாடவா அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மனமில்லையோ மோசமில்லையோ மோசமில்லையோ அரளி மூட்டில் போய் ஒளிந்த யாருக்கும் இல்லையா அரளி மூட்டில் போய் நமக்கு வெட்கம் இல்லையா அம்மா ரோசம் இல்லையோ அந்த அரளி மூட்டுக்கு போய் வளர்ந்தது வெட்கம் இல்லையா அப்படி எம்பெருமான் கோபால கண்ணன் ஒருவருக்கு ஒருவரை நான் கேலி செய்து சிவபெருமான கேலி பேச ஆமையா அரக்கனுக்கு நம்ம வரம் கொடுத்ததுதானே தெரியும் வளப்பமெல்லாம் தெரியாதா இது பேசணும் நம்ம அத்தானாலதான் முடியும்னு சொல்லி ஆமா அந்த அந்த அரளி கொப்பை விட்டு கீழே இறங்கி வந்தார் பெருமாளை கண்ணால கண்டாரு ஓ மச்சான் இதான் பேசினாரோ நீங்க தான் பேசுனீங்களோ ஆமா ஆமா நானாச்சு ஆமா ஆணுக்கு ஆணுதான் அடி வாங்கினேன் ஆம்பளைக்கு ஆம்பளை அடிபட்டா மதுரையில பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்பாலும் அடிபட்டு பாண்டிய மன்னனால பெரும்பாலும் அடிகள் பட்டேன் உம்மமாய ஆயர்பாடியில பிறந்து வளர்ந்து உம்ம வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிருமா உள்ளும் போறாவும் தண்ணி குடிக்காது 10 மணிக்கு சாத்தா இருக்கணுமா ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி ஆமையா அவர் எப்படி சொல்லுதாரு என்ன சொன்னாரு ஆயர்வாடியில் போய் வளர்ந்த மானம் இல்லையோ ரோசம் இல்லையோ நமக்கு ரோசம் இல்லையோ ஆடு மேடு மாய்த்து வெட்கம் இல்லையா ஆடு மாடு மேய்த்து வந்தது வெட்கம் இல்லையா உமக்கு யார் ரோசம் இல்லையோ ஆடு மாடு வைத்து வந்தது வெட்கம் இல்லையா தயிர் வெண்ண திருடி முண்ட மானம் இல்லையா உமக்கு ரோசம் இல்லையா யார் ரோசம் இல்லையோ மத்தாள அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா மத்தாள அடிகள் பட்டது வெட்கம் இல்லையா மாயவரே மைத்துன மானம் இல்லையோ ரோசம் இல்லையோ யார் ரோசம் இல்லையோ மலைய பிடுங்கி கொட உமக்கு வெட்கம் இல்லையா மலைய பிடுங்கி கொட வெட்கம் இல்லையா யார் ரோசம் இல்லையோ போட் 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 ஓ அப்படி அப்படியாகவே இருவேரும் ஒருவருக்கொருவர் கேலி பேசிட ஆமா அத்தான் என்ன இப்படியே நாம பேசிக்கிட்டு இருந்தோம்னா அரக்கனை போய் சமாதானம் பண்ணணும் அரக்கனை போய் யார் சமகாரம் பண்ணுவா நான் போய் பண்ணிட்டு வரேன் நீங்க தான் போய் பண்ணணும் ஆடு மாடு அப்ப ஒப்படைச்சு ஆடு காடுகளை யார் பாத்துக்கிடுவா ஆடு மாட நானே மேய்ச்சி தொழில் நடத்திக்கிட்டு நீங்க மேய்ச்சீங்கன்னா ஆமா ஆடு மாடெல்லாம் களைஞ்சு ஓடிடும் ஆமையா நீங்களும் என்ன மாதிரி ஒரு சொருபத்தை எடுக்கணும் சொல்லி ஆமா ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி அச்சுதன் கோபால கண்ணன் எம்பெருமானுக்கு கோணா சொருபத்தை கொடுத்து ஆமோ மச்சான், மச்சான் ஆடு மாடெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கோங்க கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும் ஏதாச்சும் ஒண்ணு குறைஞ்சிச்சு நாங்க விட மாட்டேன் 1க்கு 2 எனக்கு வேணும் அதெல்லாம் ஆடு மாடு ஒப்படைச்சாரு அப்படி என்று சொல்லி ஆமையா ஆண்டவன் எம்பெருமான் கோபால கண்ணன் ஆமோ அவர் என்ன அவதாரம் எடுத்து அரக்கனை வளமடிக்க எம்எஸ் சொர்க்கத்துல போனோம் ஆனால் அழிச்சவர்கள் அன்றும் இல்லை இன்றும் இல்லை பின்னால கெட்ட ஒரு பேர் உலகிலே ரொம்ப உண்டு சொல்லுவார்களாம் இந்திரன் கெட்டதும் பொன்னால சந்திரன் கெட்டது பெண்ணால காளி கெட்டதும் பெண்ணால வன ராவணன் கெட்டதும் பெண்ணால சுத்தோரம் கெட்டது பெண்ணால துரியோதனன் துரியோதனே கெட்டதும் பெண்ணால என்று சொல்லி அதனால பென்ஷன் எடுத்து ஆண்டவன் எப்படி பெண் சொர்க்கம் எடுக்கிறார் தெரியுமா என் பெருமாள் என்ன சொல்லுவாரு எம்பெருமான் கோபால கண்ணன் ஆமையா தன்னுடைய பெண் சொர்க்கத்தை எப்படி எடுக்கிறார் தெரியுமா எப்படி கொண்டல் வாரேன தன்னோடவே சொரூபமா ஆரியா என்பெருமா போடு போடு கொண்டல் வாரேன தன்னோடவே சொரூபமா ஆரியா
ஆலந்தொழு அன்பதில்லை தோழமேக ஆனந்தம் பாட என்பெருமா அச்சுதனோ பெற அச்சுதனோ சாமியை பெற சொரூபமா மண்பிரலும் நீலி கட்டுவோனோ மயிலினையா மயிலினையா மாணிக்கத்தாரோ மாணிக்க தட்டார போடு போடு எடுத்தாரே ஒரு சொல்லுவோ எம்பெருமான் போவான் பெண்ணுக்கான பெண்ணராக பேட கொண்ட மயிலனாகோ கண்ணுக்கான கண்ணராக பாதமூக்கு வடிவராகோ முக்கடக மொழியராகோ முகத்தினோட திருவாளரா செப்புக்குள் அடைத்து வை சேலவர்ண பட்டுடுத்தி சிபிலுக்குள் அடைத்து வைத்து கோலவர்ண பட்டுடுத்தி அவர்கள் தான் மயங்கோ நீலவர்ண பட்டுடுத்தி பார்த்தவர்கள் தான் மயங்கு பச்சை வர்ண பட்டுடுத்தி பொட்டிட்டு மையலோ உருவங்களும் மயிலே கனகாம்பரம் சட்டை போட்டு காஞ்சி வர்ண பட்டுடுத்தி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆசார கைகள் வீசி அண்ணன் நல்ல நடை நடந்து சிங்கார கைகள் வீசி அழகு காணாதோ அண்ணழகு காணாதோ தங்க நகை போட்டுவாரோ தங்கனவா தன்னழகு காணாதென்று தங்கனவை பூட்டி தங்க நகைகளாலே அலங்கரிக்கிறார் எம்பெருமான் கோபாலக்கண்ணன் அடக்கன வளமுடிக்க தங்கத்தால அலங்காரம் செய்து வருகிறார் பார்ப்பவர்கள் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு அப்படி எம்பெருமான் ஆகிய கோபாலக்கண்ணன் ஆமையா தான் அழகு காணாதென்று தங்க நகை அள்ளி போட்டுக்கிட்டு தங்க நகைகளாலே அலங்கரிக்கார் அலங்காரம் செய்த அடக்கம் வருங்காட்டுக்குள்ள எப்படி அலங்காரம் தெரிகிறதுமா எப்படி எப்படி வேணா தலை சம்மங்கீரி எண்ணெய் இதே தலைவாறு சடைகள் தலையில சட குச்சி சட நாவு ராக்கோடியா தாளாமுவா மாலைகளா கச்சாப்பியே கட்டுவமா பூடிகளா மாபூடிகளா இழுத்து சங்கிலி மாட்டினா எடுத்து சங்கிலி மாட்டினா கோலாணி பூட்டினா கோராணி பூட்டினா தாளப்பொலி முத்து சரப்பா ஜங்கன தாப்பா அவளுக்கு இடுப்பில் ஒட்டியான் சிகப்பு இடிப்பு ஒட்டி அஞ்சுவப்பா யாரு செய்த யாரு செய்த வேலை தட்டா செய்த வேலை இது மதுர ரத்தின புதுக்கல் வேலை மாறாது சுவாமியாரோ
மதிமயங்கி நிற்கும் யாரடிய பெண்கள் எங்கிருந்து எங்க வந்த ஊரு என்ன ஒத்த வழி வந்ததானே உள்ளத உள்ளவாடி உள்ளத உள்ளவாடி அரக்கனிடம் வாடியார் வாடியா இந்த அரக்கனிடம் சொல்லிடாமா தங்க நகைகளால அலங்கரித்து அரக்க வரும் காட்டுக்குள்ள எம்பெருமான் கோபால கண்ணு ஆமா அலங்காரம் செய்து பெண் சொருவம் எடுத்து அப்ப வழிமறிக்காரக்கா அரக்க வரும் காட்டுக்குள்ள ஆயன் அங்க வாரா ஆமா சாமி என்ன கண்ட வல்லரக்கு மதிமயங்கி கண்ணை மறந்து யார் எவரன்னு கேட்கும் போது ஊரு என்ன பேர் என்ன விசாரிக்கான் நீ யாரு வன வேடுவனா நீ வேடுவனா ஏய் மோகினி ஏ மோகினி வாடா போடா வன வேடுவனா ஆமா ஆமா ஒரு ஆம்பளை பார்த்து வாடா போடான்னு சொல்லலாமா நீ அப்படிலாம் நீ சொல்லலாமா நான் தான் பாதாள உலகத்தை அரக்கேன் நான் தான் இளவரசன் வல்லரக்கராச்சுதான் பாலக்கண்ணி புருஷன் ஆமா வருங்கால வல்லரக்க மகா சக்கரவர்த்தியே நான் தான் வருங்கால சக்கரவர்த்தி இளவரசன் வல்லரக்கன் சொன்னான் ஏ அண்ணா வல்லரக்கா ஏ அரக்கா ஒத்தையில வாரவங்க உடம்பரப்பா என்னனும் தனியாக ஆரவளவன் தங்கையா நினைக்கணும் என்னோட வளப்பத்தை சொன்னா வெள்ளி விடிஞ்சிரும் விடிவெள்ளி பூக்காது மணி 10 ஆச்சு வெள்ளி விடிஞ்சு போகுமா விடிஞ்சிருமா ஆமா அப்படி என்று சொல்லி ஆமா அந்த மோகினி என்ன சொல்லுதா தெரியுமா என்ன சொன்னார் அண்ணே பிறந்தது மலையாரோ அரக்கா பிறந்தது மலையாரோ வளர்ந்தது மலையாரோ மலையாள தேசத்தீர மலையரசு என்பவர்க்கு அக்காதங்க எட்டு தோறும் அருமையாக தந்தவனோ அக்காதங்க எட்டு தோறு மூத்ததொரு அக்கால காசியில வாடுகின்ற காசி கிருஷ்ணன் நாடுக்கும் விசாலாட்சியை கொடுத்திருக்கும் இரண்டாவது அக்காரே அரக்கா திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கு அண்ணாமலை கொடுத்திருக்கும் மூணாவது அக்காரே திருவண்ணாமலையில மூணாவது அக்காரே திருநெல்வேலி தமிழிலே தில்லை மாநகரிலே நடராஜ பெருமானுக்கு சிவகாமியை கொடுத்திருக்கும் அதுக்கு இளையா அக்காரே சங்கரன் கோவிலில மூலமா சங்கருக்கு கோமதிய கொடுத்திருக்கும் அதுக்கு இளையா அக்கால ஆமா திருநெல்வேலி டவுனரியில ஆமா எல்லையப்ப சாஸ்திரிக்கு காந்திமதிய கொடுத்திருக்கும் அரக்கா ஏழாவது அக்காரே அக்காலம் தன்னதியில உச்சால நாதருக்கு புலல்வாய் மொழியை கொடுத்திருக்கும் எட்டாவது எட்டாவது வெவ்வேறு மொழிகளோ ஏ அரக்கா இருக்கா என்ன நான் எட்டாவது மோகினி எங்க அப்பன் மலையரசனுக்கு மலையாளத்துல நான் 8வது பிறந்தமாவா மோகினியா பிறந்தேன் ஆமா மலையாளத்து குட்டியானோ ஓ மலையாளத்து பெண் குட்டியோ மலையாளத்து பெண் குட்டியானோ ஓ எந்த மலையில அப்படி என்று சொல்லி அவையா என் பகவானே ஆமா நான் பூத்த நட்சத்திரம் என் புருஷனுக்கு ஆகாது மாலை பூத்தது மன்னனுக்கு ஆவாது ஆமா நான் பிறந்த மாதமோ சித்திர என் அப்பா சித்திரப்பன் எனக்கு தெரியும் நட்சத்திரமும் மூல நட்சத்திரம் இப்பயே மட்டும் மாப்பிளை கிடைப்பாரா எனக்கு யாரும் பொண்ணு கேட்டு வரல என்ன யாருமே பெண்ணு கேட்டு வரல அரக்கா ஆமா அரக்கிருக்கா இருக்கா என்னோட அப்பா மலையரசன் ஆமா நான் கல்யாணம் முடியும்னு சொல்லி வருத்தங்களை கொண்டு கொண்டு 56 அரசு தேசர்களை போட்டாவளை என்கிட்ட காட்டினாரு எந்த மாப்பிளை எனக்கு பிடிக்கணும்னு சொல்லிட்டா ஆமா என்ன போட்டாவளை பார்த்து சரின்னு சொன்னா ஆமா காலு நொண்டி காது செவிடா இருந்தா எப்படி ஆனா மாப்பிளை பிடிக்கணும்னு சொல்லிட்டா ஊம மாப்பிளைக்கு வாக்கப்பட்டாலும் வாக்கப்படலாம் ஆமா செவிட்டு மாப்பிளைக்கு வாக்கப்பட முடியுமா அவன் சிவனாவது சங்கம் கதா ஆமா அதனால நான் மூணாவது மட்டும் வாய் அசப்ப என்னடி வயதுன்னு சொல்லுவான் ஆமா 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 அப்படி என்று சொல்லி ஆமா 56 அரச தேசர்களையும் வரவழைச்சாங்க கூட்டத்தோடு கூட்டம் வந்து அதுல ஒருத்தர் சொல்லாமலே வந்தாரு எங்க அக்கா வீட்டு மதுரை சொக்கா அவர்தான் மதுரை சொக்கேன் ஆமா மை வச்சாரோ மாந்திரம் வச்சாரோ என்ன வச்சிருந்தாரோ தெரியல ஐயா நான் போட்ட மாலை சொத்தம் கழுத்துல சொகுசா போய் விழுந்தது ஆமா சுவாமி 7 வண்டி சீதனத்தோட ஆமா எங்க அப்பா வீட்டுக்கு போனேன் நான் மதுரைக்கு போனேன் மதுரையில 4 வாசல் கோபுரம் ஆமா ஆமா கீழக்கோட்டை வாசல்ல போய் வாசல்ல கால் எடுத்தா வச்சிருக்கேன் சுத்தம் கோட்டை கூட போயிட்டாரு அங்க இருந்து ஒருத்தி கிளியோட வந்தா எவட்டி சக்கரத்தீனு அவதான் ஆமா சொத்தம் பொண்டாட்டி மீனாட்சி நான் என் புரிதல்
வாடா. போடு போடு போடு. வாசல்ல வச்சிருக்கேன். ஆமா சாணி சமந்து சாணி சமந்து வாழ்ந்தாலும் ஆமா சக்கராத்துக்கு போராட்டம் ஆகாது. போராட்டம் எனக்கு ஆகாது. தாலி அத்து போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அவ என் முடிய பிடிக்க நான் அவன் முடிய பிடிக்க. இந்த சொக்கம் கேட்டாரா? புருஷன் கேட்டானா? கிழவன் கேட்டாரா? அவன் கெட்டின தாலி அங்கே அத்து போட்டுட்டு சொக்கம் கருத்துல விட்டுட்டு அம்மா போட்ட சங்கிலியோட நான் தங்க நகையோடு நான் நடந்து வந்தேன். நான் பிறந்து விட போறேன். நான் கணவனோடு சண்டை போட்டு காட்டு வழி போறேன். அரக்கா முடிஞ்சோடு சண்டை போட்டு நான் பிறந்த விட போறேன். அண்ணனோட சண்டை போட்டு என் மாதா வீட்டுக்கு போறேன். அரக்கா என்ன வழிமறிக்காத சண்டாளப்பாவி. ஒத்தையில வந்தா என்ன உடம்பரப்பா என்னனும். தனியா வந்தா தங்கன்னு நீ நினைக்கணும். அரக்கா ஆமாயா. ஏ மோகினி, ஏ மாயா மோகினி, என்னை உனக்கு பார்த்தோன்னு எனக்கு நிலகால நிக்க முடியல. ஆமா வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. வாழ்ந்தாலும் உன்னோடு செத்தாலும் உன்னோடு. மோகினி இதான் சமயம். ஏன் வல்லரக்கா, ஏ அனக்கா, நான் உன் கூட வரணுமானா? எனக்கு சத்தியம் பண்ணணும். எங்க அம்மா எங்க அப்பா ஆமா என்னோட சொந்த பந்தம் ஆமையா என் பாய் குருபாய் மாறு ஆமா எல்லாரையும் விட்டுட்டு வரணும். அரக்கா அத்தனை இழந்து தானவான் பின்னால வரணும். கல்யாணம் முடிஞ்சிருக்கு. ஆமா மூத்த பொண்டாட்டி இருப்பா. மனைவி இருக்கா. எனக்கு அடுத்து என்ன மாதிரி அழகா இன்னொருத்தி வந்தானே என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வ? மூத்த பொண்டாட்டி நீ என்ன செய்வ? என்னப்பா செய்வனே? கல்ல நீ கல்ல கட்டி கடந்து சொல்லுவியா? ஆமா நீ அப்படிதான் மோகினி. ஆமா உன் விதி என் கையால போகணும்னு ஆமா எழுதிருந்தா எழுதிருக்கு. மனசுல நினைச்சிட்டு யாராலும் மாத்த முடியாது. அரக்கா அரக்கா நான் உன் கூட வரணும்னா சத்தியம் பண்ணணும். எனக்கு நீ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கணும். என்ன சத்தியம் வேணும்? உன்னானை என்னானை உடையவன் தன்னானை என்று சொல்லி ஆமோ மூத்த பொண்டாட்டியோட முகம் திருப்பி பார்க்க மாட்டேன். மூத்த மனைவிய முகமாத்து முடிக்க மாட்டேன். ஒரு நாள் துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஆமையா 3 சுத்தி சுத்தி தொண்டையில முண்டு வரல எடுத்து முண்டு விரல் எடுத்து எனக்கு சத்தியம் செய்து கொடுக்கணும். முண்டு வரல சிரசை சுத்தி நடு தொண்டையில வைக்கணுமா? அவளை தொட்டா எரிஞ்சிருவேன்னு சொல்லி சொன்னால ஆமா நாமளும் தொட்டா எரிஞ்சிரும்னு நினைச்சானா? என்று தனநாய் போன நினைக்கிற சண்டாள வரக்கா. புராணங்கள் கற்றிருந்தும் புத்தி இழந்தான் வல்லரக்கன். ஆமோ ஆய கலைகளை கத்திருந்தும் அறிவிழந்தான் வல்லரக்கன். ஆண்டவட அக்கிரமரத்தை தன்னை மறந்த பெண்ணை கண்டாமலா? பெண்ணை பார்த்தோன்னு ஆமையா பேதை கொண்ட வல்லரக்கன் மதிய மயங்கினா. ஆமோ அலை கடலிலே முழுங்கினா. முங்கரா நிமிர்ந்தா மோகினி கரையில நிப்பாட்டி அவனுக்கா முங்குனா நிமிர்ந்தா 3 முங்கு போட்டான். தன் முண்டு வரல எடுத்தா மோகினி இருக்கா இல்லன்னு பார்த்தான். எட்டி எட்டி பார்த்தான். முங்குப்பா வல்லரக்கன் நல்லா குளி அப்ப நான் சத்தியம் அறியும். அப்படி என்று சொல்லி ஆமா முங்குனா நிமிர்ந்தா 3 முங்கு போட்டான். முண்டு வரல எடுத்தா தன்னோட முண்டு விரலை எடுத்து சிரசை சுத்துதான். 3 சுத்து சுத்துதான். அது தொண்டையில தொண்டையில வச்சுக்கிட்டு ஆமையா ஏ மோகினி மகனே உன்னான என்னான ஆமையோ இளையவன் தன்னான என்று சொல்லி ஆமையா நான் உன் மூத்த மனைவிய முகம் திருப்பி பார்க்க மாட்டேன். ஆமா கட்டின மனைவிய ஆமா என்னைக்கு நான் உனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சொல்லி அவள் தொண்டையில வைத்த போது தொண்டையில வைத்த போது சுக்கான் உருண்டுதானே தான் வருவதானா? வல்லரக்க ராட்சுதண்டா ராஜமனா இருந்ததோடு சாம்பலைத்தான் ஒரு சம்பளத்தான் எம்பெருமான் கோபாலன் பெருமா கோவாரா ஆதிவெள்ளி கைலாசம் ஆதிவள்ளி கைலாசம் அச்சுதனால் எடுத்து வந்து அடுத்து வந்து அரணாரிடம் கொடுத்தாலே ஒப்படைக்கா பார்த்தாரே சிவபெருமான். பார்த்தாரே வருமா? மச்சான் என்ன இல்லையா? நான் கொடுத்த பிள்ளை என்ன அழிக்க முடியல? நான் கொடுத்த வரம் என்னால முடியல. எம்மால முடியாது உங்களால எப்படி முடிஞ்சது? ஆமா ஆமா அப்படி என்று கேட்கும் போது ஆமா பெண்ண சொரூபம் எடுத்தேன். ஆமையா பேதை கொண்ட அரக்கனை அழிச்சேன். சமாரம் செஞ்ச ஏன் மச்சான் என்ன? அந்த சொரூபத்தை ஏன் முன்னாடி நீங்க இப்ப எடுக்கணும். ஆமா ஆமா ஆண்டவன் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று சொல்லி ஆமையா மீண்டும் பெண் சொரூபத்தை எடுத்தார். என் பெருமாள் எடுத்தார். ஆண்டவன் சிவபெருமானுக்கு போக நிட்டு எல்லாம் மோகம் தாங்காமல் மோக லிஸ்ட் எது ஒழுக ஆமோ பூமியிலே விட்டால் உலகம் தாங்காது என்று சொல்லி ஆமா எம்பெருமான் கோபாலன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த என் பெருமாள் இரு கரத்தினால் ஆழ்ந்த மணி விளக்கு ஒளிவு போல் ஆமோ 5 மைந்தர்கள் தோளினில் பூநூல் இளங்க தோன்றி மேதிவில் சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம். ஆமையா உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். அவதாரம் செய்கிறாரே. பங்குனி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தார். ஆமா அவர் பிறந்த கிரகணம் எப்படி இருக்கு தெரியுமா? என்னையா பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். அவரண பஞ்சமி கடக லட்சணத்தில் பவன பஞ்சமி கடகடக்கண
ஐயனார் அறிவுலத்து ஐயனார் 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 உங்களுடைய சாத்தாவா உன்னுடைய சாத்தாவா ஐயனார் 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 அச்சன் கோவில் ஐயனார் 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 பலவருங்க பாடலிக்கு சாத்தாவா ஐயனார் 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 ஒரிமுத்து ஐயனார் அறிவுலத்து ஐயனார் ஐயன் வந்து பிறந்தார் என்று வந்து பிறந்தாரண்டு ஹரிகர புத்திரனும் ஹரிஹர புத்திரனா சாத்தா வீரந்தாரே தாத்தா பிறந்தாரண்டு சங்கடங்கள் தீர்த்திடவே சங்கரங்க கிட்டிரமா பொன்னாட பூநூலா பொன்னார பூணுவனா பொற்பதித்த தான் வருமா தாவரமா வெள்ளியால பூநூலா வெள்ளியார பூணுவனா வெங்கலத்தால் தான் வருமா தாவரமா ஆனப்புலி கூட்டத்தோடு புலி உண்டத்தோடு சாமி பிறந்தாரே சாமி பிறந்தாரா ஐயன் வந்து பிறந்த போரே வந்து பிறந்தவரு யார் யாரு வாராரு யார் யாரு ஆறாரு வாராளை இசக்கியம்மா ஆறாளோ சக்கியமா ஆலமரம் இசக்கியம்மா ஆரமார சக்கியமா சக்தி வழி மறுத்தவளே புளியங்குடி இசக்கியவா கீழப்புள்ள கையெடுத்து வாராளை இசக்கியவா ஆடி வார ஓடி வார ஆதாளி போட்டு வாரா மணிவடக்கில பிறந்த பிள்ளை மாயாண்டி சொரலையா வெள்ளவாள் சொரல ஆடுவாரு பாடுவாரு ஐயாவாரு சொரல செய்வோம் வாராரே வாராரே எந்தாய முத்தாரம்மா முத்தாரமா குலசேகர பட்டினத்தில் குடி கொண்ட முத்தாரம்மா முத்தாரமா முத்தாரம்மா வாராளே முத்தாரமா ஆறாளா செட்டி வழி மறுத்தவளே வழி மறுத்தவளே செங்காட்டு நீலியம்மா காட்டு ஹீலியமா பார்ப்பான மதம் முடிக்க பாப்பான வழி முடித்தார் பழையநல்லூர் வந்தவளே ஒரு வந்தவளே இளஞ்சி எசக்கியவா சக்கியமா புளியங்குடி எசக்கியவா முடி சக்கியமா சிந்தாமணி எசக்கியோடு சிந்தாமணி சக்கியோடு ஆடுதார பாடுதாரா ஆடுதாரு வாடுதாரா ஆதாளி போடுதாரா ஆதாரு ஓடுதாரா ஈராத்து காரியவா ராத்தி காரியமா ஓடிவா சொடலை சொல்லலாரியா இறைகுலத்து ஐயனாரோ உனக்கு ஐயனாரோ ஐயாவான சொடல தெய்வம் ஐயமான சொல்லலாரியா ஆறாளே முத்தாரம்மா ஆறாளே முத்தாரமா ஓடுகம்மா ஒரு குலவ ஓடனமா ஒரு குரவா பொன்னான மணிக்குலவ மணிக்குறவா வாராளே வாராளே ஆறாளே வாராளா செல்ல பிள்ளை சொடல ஐயா ஆதாளி போடுதாரா தாயான இசக்கியம்மா வேலை நல்ல வேலையாச்சு விளையாடும் நேரமாச்சு வாராளே மாரியம்மா முத்தாரம்மா ஓடி வாரா ஓடி வரா குலசேகர பட்டினத்தில் குடி கொண்ட முத்தாரம்மா முத்தாரமா ஆடுவார பாடுவார அக்கினிய தூக்கி வார வேலையான வேலையாச்சு முத்தாரம்மா வாடியா வாடியா முத்தாரம்மா ஓடி வார செல்ல பிள்ளை அவகரிப்பா வாராளே முப்புடாதி ஆறாளே முப்படாது 4000 அம்மாரோடு அம்மாரோட என்னத்தம்மா ஓடி வார 2000 ஆறாளா பாடுதார பாடுதார 12 ஓடி வாரா ஈராத்து காரியவா ராத்தி காரியமா வீரபாண்டி மாரியவா வாண்டி காரியமா குடியிருப்பு ஊரதில இருப்பு உறவினா ஒளிவிருந்த வீரபாண்டி இருப்பு உறவண்டி உண்டாய வீரபாண்டி நாயே வீரபாண்டியமா பூச கேப்பவளே ஓடி வார வீரபாண்டி ஓடி வார வீரபாண்டி சமயபுரம் மாரியவா ஆரியம்மா ஆதாளி போடுவிய ஆதாரி ஓடுவாரா செல்ல பிள்ளை கருப்பசாமி புள்ள இருப்பா ஆதாளி போடுவாரா ஆதாரி ஓடுவாரா கொள்ளாத கருப்பசாமி இல்லாத கருப்பசாமி ஆடி வார பாடி வார ஆடி வாரா ஆதாளி போட்டு வார ஆதாரி போட்டு வாரா எந்தாயே முத்தாரம்மா இந்தாயே முத்தாரமா ஆலமரம் இசக்கியவா ஆழமரத்தே சக்கியமா வீரப்பல்லா விரிசடையா வீரப்பல்லா விருந்துடையா உச்சி கொண்ட திருமுகமா தேவண்டா திருமுகமா காளி எட்டு பேரா வீரபாண்டி மாரியம்மா வீரபாண்டி மாரியம்மா கோயம்புத்தூர் ஊரதில கோயம்புத்தூர் ஊரவில ஒளிவிருக்கா வீரபாண்டி ஒருவருக்கா வீரபாண்டியம்மா வீரபாண்டி மாரியம்மா வீரபாண்டி மாரியம்மா ஆதாளி போடுவாரா ஆதாளி ஓடுவாளா எந்தாயே நாகம்மா எந்தாய நாதம்மா நாகத்தீர்த்தம் ஆண்டவளே மதுரைய நாகத்தீர்த்தம் ஓடிவா நாகம்மா நாகத்தீர்த்தம் எல்லாம் விட்டு முத்தாரம்மா வாசலில நாகராச நாயக்கண்ணி வாராளை இசக்கியவா செல்ல பிள்ளை கருப்பசுவாமி ஆதாளி போடுவியே எந்தாய ஈஸ்வரியே கடவுளைய முடிவுளைய ஆண்மரங்கள் நின்ற செய்ய அப்புச்சடையழகி வாராளை இசக்கியம்மா அன்னகரம் ஊருக்குள்ள விளையாடி வாராளே பள்ளித்தொப்ப ஒடிக்காளே பக்கத்தில இருக்குதாளே ஓடி வார இசக்கிய
பேச்சியவா சக்கியம்மா ஆடி வார பாடி வாரா ஆடி போட்டு வாரா வேலையாச்சு ஓடி வா நாகம்மா வீட்டுக்குள்ள இருப்பவளே நாயக்கண்ணி நாகம்மா சுடலை சொல்லல ஊரதில ஊரதில ஓடிவா சுடல மாறிவாள் ஊராயா ஆறாள பேச்சியம்மா ஆறாள கட்ட பேச்சு பேச்சு நெட்ட பேச்சு நீலகண்ட வன பேச்சு நீலகண்ட வன பேச்சு ஆறாள பேச்சியம்மா முத்தே வாசலில வாசலில ஓடிவா பேச்சியம்மா வாடிவார பேச்சியம்மா ஆறாளே மாறாளே ஆறாளே ஆறாளே மந்தை சடமாறி ஆதாளி போடுவிய ஓடிவார சடமாறி ஆறாள பேச்சியம்மா நெட்ட பேச்சு காட்டு வர பேச்சியம்மா போய பேச்சு ஆயான சந்தி மறிச்சா சந்திய மறிச்சவளே ஆறாளே பேச்சியவா ஆதாளி போடுவிய ஆறாளே சடமாறி சடவளைய முடிவளைய மாறி வாசலில ஆறாளே பேச்சு பேச்சியம்மா நல்லூர் காளியம்மா காளியம்மா ஆதாளி போடுவிய வீரப்பல்ல விரிசடையா விரித்தாடு தலைமுடியா ஓடி வார பேச்சியவா பொறிமுத்தே வாசலில நீலகண்ட கசத்திலையும் இன்று விலை ஆடிவார தாயான பேச்சியம்மா பிள்ளையத்தான் தூக்குவாளா ஒரு பிடி மஞ்சண்ணைய உடம்பு எல்லாம் பூசுவாளா ஆடிவார பாடிவாரா ஆதாடி போட்டு வாரா அட்டகாரி 8 பேரும் அம்பிகையை இசக்கியவா அட்டராக 8 பேரும் சில்லோடு முரசோடு ஆடி வாராளே கொட்டு மேல முழக்கத்தோடு ஓட்டு வாராளே கொண்டாட மணிக்குளவ கடவுளைய முடிவுளைய அரிக்கும் சிவனுக்கும் அரிகிற புத்திராகிரம் புத்திரனாக ஸ்ரீ அனைத்திலையனர் தேவத்தையினர் வந்து பிறந்தார் ஆலேலங்கும்மி ஆலேலோ யாரேலங்கும்மி யாரேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ யாரேலங்கும்மி யாரேலோ ஆலேலங்கும்மி ஆலேலங்கம்மா கும்மி யாரேலோ ஆலேலங்கும்மி ஆலேலோ வட்ட வட்ட சிறு ஒட்டரில இந்த வாலிப பெண்டுகள் கும்மி வாட வாலிபத்தங்களும் குமிழ்பாட வாலிப பெண்டுகள் கும்மி வாட சக்கியம்மாளுக்கு தட்ட மாறிக்கார இசக்கி அம்மாக்கு தங்கச்சார பொடி பொத்தோட யாரு அரங்கும்மி யாரேலோ வேப்ப மரத்தடி தோறுங்கம்மா நல்ல வெத்தல கெட்ட பாரத்துங்கம்மா ரெண்டு வெத்தலை கட்ட பாரத்துங்கம்மா வெத்தல கெட்ட பாரத்துங்கம்மா வெத்தலை கட்ட பாரத்துங்கம்மா விளையாடி வருவார இசக்கி அம்மன அடிக்க கும்மியாடுங்களம்மா நல்ல குலவ ஓட்டு கும்மியாடுவா பாவ படந்தத பாருங்கம்மா பாவ பத்தி படந்தத யா பத்தி பாடந்தத பாருங்கம்மா பத்தி படந்தத பாருங்க எதுக்கு மாளுக்கு பத்தி பாடந்தத பாருங்கம்மா பாவ பழம் போல வீரவாண்டி அம்மாக்கு பல்லு இதைய பாருங்கம்மா தன்ன தன்னலானும் தன்னான தன்னலானும் தன்னான அங்க சூற படந்தத பாருங்கம்மா சூற சுத்தி படந்தத பாருங்கம்மா சுத்தி பாடந்தத பாருங்கம்மா சுத்தி படந்தத கேளுங்கம்மா சுத்தி பாடந்தத பாருங்கம்மா சூறைக்கு கீழே சமயபுரம் மாறிக்கு சூதுர வேலைய பாருங்கம்மா ஆலேலங்கும்மி ஆலேலோ யாரே அலங்கும்மி ஆலேலோ ஆலே அலங்கும்மி ஆலேலோ
கண் கொண்டு பாப்பாளோ எங்களை கண் கொண்டு பார்க்கலாம் நிச்சயமா எங்களை கண் கொண்டு பாப்பாளோ நாளைக்கு இறங்கிட்ட முத்து மாறிக்கிட்ட இறங்கி குமி ஆடுங்களம்மா யாரு யாரும் குமி ஆடுகளா எல்லாரும் குறை விடுங்க அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வில்லிசைக்கு வந்து என்னுடைய அழைப்பிற்கும் என்னுடைய குருநாதர் அவர்கள் அழைப்பிற்கும் ஆமா அவர்களுக்கு எப்பொழுது நமது சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மன் பொருளை பொறுத்துவார். காவியதர்ஷினி வில்லிசை அரங்கேற்றம் சார்பாக அவர்களுடைய தாயார் திருமதி பன்னீர்செல்வி நாயக் அவர்களுக்கும் தந்தை கார்த்திக் குமார் அவர்களுக்கும் பைனாஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களை தங்களோடு அழைக்கிறோம். ஜி காவியதர்ஷினி அவர்களின் தந்தை மற்றும் தாய்க்கு பொன்னாடை போச்சு கௌரவிக்கப்படுகிறது. திருமதி பன்னீர்செல்வி நாயக் மற்றும் கேபிஎஸ் பைனான்ஸ் உரிமையாளர் கார்த்திக் குமார் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். கைத்தட்டுங்கடி. அடுத்ததாக வில்லிசை குருநாதர் பண்பொழி மாரியம்மக்கால் அவர்களுக்கு என்னுடைய சகோதரி ஜி காவியதர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அண்ணன் முருகன் அவர்களுக்கு காவியதர்ஷினி பொன்னாடை போச்சு கௌரவிக்கிறார். ஓகே சூப்பர். நீ போடு. பாப்பா போய் அடுத்த அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தலைவர் பி ஜெகநாதன் அவர்கள் வில்லுப்பாட்டுக்கு சென்ற காரணத்தால் நமது வில்லு சங்கத்தின் அதாவது வில்லு சங்கம் மட்டும் நினைக்கப்படாது. நீங்க வில்லிசை மகடைசை மேலைசை மகடைசை அனைத்து கலைகளுக்கும் நமது கிளப்பார் சங்கம் சொந்தம். சங்கத்தின் துணை தலைவி அக்கா மாரியம்மா அவர்களுக்கு எப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி பாலத்தை சேர்ந்த அக்கா மாரியம்மா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி கொடிக்குறிச்சி மகேசக் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் கௌரவ தலைவி புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நீ அங்கே இருக்கா
அடுத்தபடியாக நமது சங்கத்தின் தணிக்கையாளர் அன்பு சகோதரி சங்கரி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சங்கர் என்ற சங்கிரி திருநங்கைகளின் தலைவி. அடுத்தபடியாக குறுங்காவத்தை சேர்ந்த அம்மா திருமலை நாச்சியார் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் பொருளாளர் அன்பு சகோதரர் எஸ் செல்வராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக எஸ்பி என்று சொல்லக்கூடிய அவர் சுப்பிரமணிய வல்லத்தை சேர்ந்த புஷ்பாமணி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. இருக்குமா தெரியும். அடுத்தபடியாக அன்பு சகோதரி ஜெயலட்சுமி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி பம்படியை சேர்ந்த அக்கா ஆர்மச்செல்வி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சோபன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதோடு பண்பொழியை சேர்ந்த கூப்பிட்ட பொருளுக்கு நம்மளை கூப்பிடல அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் படுவாங்களே தவிர ஏன் கூப்பிடுதுன்னு கேட்க மாட்டாங்க. எங்க அண்ணன் காளிமுத்து அவர்களும் எனது அண்ணி அருணாதேவி அவர்களையும் அனைவரும் பொன்னாடை போற்றப்படுகிறது. இப்போது ஆறுமுக செல்வி ஆமா பகவதி அம்மன் பண்பொழி பகவதி அம்மனுடைய கோவில் கோமரக்காரர்கள் இணைப்பிரியா சொல்லுவோம். இணைப்பிரியாத ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் இணைப்பிரியாத அடுத்தபடியாக அன்பு தம்பி பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக சிவாயம்பரத்தை சேர்ந்த செயற்குழு உறுப்பினர் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அன்பு மருமகள் அதாவது சங்கத்தின் துணை தலைவி தவ புதல்வி மருமகா சுதா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக அன்பு சகோதரி சுப்பையாபுரத்தை சேர்ந்த அடுத்த அரங்கேற்ற அங்கதான் இருக்கு நினைக்கிறேன் பாண்டிச்சேரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வந்திருக்கா வல்லத்தை சேர்ந்த எங்களது அக்காளின் மருமகள் நந்து அடுத்த தலைமை பாடகர் அவருக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த அடுத்தபடியாக கிழப்பாவை சேர்ந்த குட்டியாச்சி பையன் கொடவத்துவான் எங்க இருந்தாலும் வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். வேம்பநல்லூரை சேர்ந்த அன்பு சகோதரர் கணேசன்னார் எங்கேதான் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். கிழப்போடை சேர்ந்த ஒரு முருக பக்தர் எப்பவும் ஒரு பச்சை வட்டியோடு தான் அதே மாதிரி
அடுத்தபடியாக நமது கிளப்புலரை சேர்ந்த யூடியூப் சேனல், அதாவது புதுசா உருவாக்கி இருக்காரு, யாருக்கும் தெரியலனாலும் சொன்னேன். ஏன் மாரியம்மா கிட்ட சொல்லுங்க, எங்க போனாலும் அரங்கத்தை கூப்பிடுவான்னு சொன்னேன். யூடியூப் சேனல் இசைக்கு தருவார்களுக்கு இப்பொழுது பொன்னடை பூத்தப்படுகிறது. சம்பளம் அடிச்சு வரோம். எப்பவுமே அவர் பச்சையா தான் இருப்பாரு, இவர் மனசு பச்சை தான். கிளப்புரை சேர்ந்த உச்ச பொன்னடை பூத்தப்படுகிறது. ஏந்தலூர் கார்த்தி அவர்களுக்கு பொன்னடை பூத்தப்படுகிறது. அடுத்தபடியாக கோயில்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் முனியேசன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. தேன்பத்தை அடுத்தபடியாக இசைக்கும் கோயில் பூசாரி ஐயா, அவர் பேர் வருமா, இசைக்கும் கோயில் பூசாரி ஐயா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. இருக்கட்டும், இந்த சேனல் அவர்தான். அடுத்தபடியாக முளப்பாத்தி சதீஷ் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. மருத்துவ சேர்ந்த அன்பு தம்பி சமையல் மாஸ்டரும் முளப்பாத்தியில பெரிய வித்துவான் மணி அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. ஆமா, வெள்ளிசை கலைஞர்கள், அதாவது நமக்கு 340 உறுப்பினர்கள் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. யாராவது தெரியாது, யாராவது விடுபட்டா நீங்க முன்னால வாங்க, முன்னால ஒரு பேரை பார்த்துருவோம். நாங்க எங்களை சொல்லலாம், உங்களை சொல்லக்கூடாது. அதனால 320 உறுப்பினர் நம்ம சங்கத்தில் இருக்காங்க. அதை விட நீங்க முன்னால வாங்க. தம்பி கடாவத்தியை சேர்ந்த அன்பு தம்பி லட்சுமி அவர்களுக்கு எப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. ஏன்னா 340 உறுப்பினர் இருக்காங்க, யார் நமக்கு தெரியாது, யாரும் முன்னால் வந்தாலும் தெரியும். அடுத்தபடியாக சுரண்டை ரோஸ் அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. வெள்ளிசை அடிமேளத்தோடு சொல்லிக் கொடுத்த என் அன்பு சொந்தங்கள் இருக்கு. இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. அன்பு மருமகன் கர்ணவர்களுக்கு செல்லலாம். அடுத்தபடியாக ஏழி டிவி உரிமையாளர் அன்பு சகோதரர் அண்ணா ஆர்மச்சாரர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. கடையநல்லூர் துணை பாடகி தலைமை பாடகி சாந்தி அவர்களுக்கு முத அரங்கத்தை அந்த அம்மா தான், சாந்தி அம்மா அவர்கள் இப்பொழுது பொன்னடை போத்தப்படுகிறது. சாந்தி அம்மா அவர்களுக்கு பொன்னடை போத்தப்படுகிறது. அடுத்தபடியாக மக்கள் செல்வன், நமது செல்வன் தான் மக்கள் செல்வம். ஆள் கட்டியிருக்க நினைக்கிறாங்க, அவர் மூளை பெரிய பெரிய மூளை. ஆமா, நம்மளெல்லாம் உலகத்துக்கே தெரியப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்தபடியாக நமது அண்ணன் சித்தி டிவி மேகநாதன், அவர் பேர் மேகநாதன், இந்திரஜத்துன்னு ஒரு பேர் உண்டு. அவர் கல்லறு பெரிய ஆளு. ஆமா ஆமா, விஜயகாந்த் இல்லம்மா, ஏன் ராவணனோட பையன் அவர் இந்திரஜத்து, லேஸ் போட்டு அழுது. லட்சுமி ஸ்ரீ லட்சுமி சரல்
அவர்களுக்கு பொருளப்படுத்தப்படுகிறது. அக்களின் சமந்தாரியாக்கப்பட்ட புரட்சி அம்மா அவர்களுக்கு புனரமைப்படுத்தப்படுகிறது. சித்தி டிவி ஊழியர் தம்பி உங்க பேர பேரு யார் சொல்லுங்க? ரவி. ரவி அவர்களுக்கு புனடை பொருத்தப்படுகிறது. வேமனூர் கணேசன் அவர்களுக்கு இப்போது புனடை பொருத்தப்படுகிறது. நீங்க உங்களுக்கு போன பொருளாதாரத்தை எங்க பெற்று வாங்க. அடுத்தபடியாக பம்பளி சீமை டிவி சேனல் யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணா கரண் அவர்களுக்கு இப்போது நம்ம சங்கத்தின் துணை தலைவி அக்கா பொன்னடை பொருத்துவார் மணிமோர்கள். சும்மா இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா எடுக்கணும். அங்க போய் அங்க போய் மக்கள் செல்வம், அதான் மக்கள் செல்வம் தலைவர் வரணும். இவர் தான் ரொம்ப போய் அந்த உரிமையாளர் கேமராமேன் இளையராஜா அவர்களுக்கு பொன்னடை பொருத்தப்படுகிறது. ஒளி அண்ட் ஒளி பார்க்க பார்க்க, அதாவது பார்க்க பார்க்க இன்பமாவது பாவநாசம், குளிக்க குளிக்க இன்பமாவது குற்றாலம். அதே மாதிரி கேட்க கேட்க இனிமையானது ஆர்கே ஆடியோஸ். அருமையாக நல்ல நீட்டா வச்சிருந்தாரு. ஒரு முசில் கூட அடிக்கல. சில இடத்துல 50 ஆம்பிள்பார் அடிக்கிருப்பாங்க. ஆனா முசில் அடிக்க சூப்பரா வச்சிருந்தாரு. தம்பி மருத்துவர் மணி டெக்கரேஷன் அருமையான முறையில் டெக்கரேஷன் செய்திருந்த அன்பு சகோதரர் சந்திரலேகா அம்மா அவர்களை வருகிறேன்னு வரவேற்கிறோம். அடுத்தபடியாக தேர்தலை சேர்ந்த அன்பு சகோதரர் அருணர்களுக்கு புனடை பொருத்தப்படுகிறது. அது குற்றாலம் குடியிருப்பு தியான்பத்தன் தெரியாம சொல்லிட்டோம். ஒன்றும் பிரச்சனை இல்ல. குடியிருப்பை சேர்ந்த எந்த ஊர்ல சேர்ந்த குடியிருப்பே இருக்காரு. டெக்கரேஷன். அடுத்தபடியாக சுபா அவர்களுக்கு எல்லா மக்கள் செல்வி ஆடுதான். அவர் 50 ஆள் கூட இறக்கிட்டாரு. ஆமா போடாஜி மணி மணி தென்காசி மாவட்ட திருநங்கைகள் சார்பாக, அதாவது திருநங்கை சங்கத்தின் சார்பாக அம்மா புஷ்பாசிரி அவர்களுக்கு எங்களது
எங்களது சங்கத்தின் மெல்லிசை சங்கத்தின் துணைத் தலைவி அக்கா மாரியம் அவர்கள் முன்னணி பொறுத்துவார். தென்காசி மாவட்டம் திருநங்கைகள் அனைத்து திருநங்கைகளுக்குமே மனமார்ந்த நன்றி. உங்களை எல்லாவது சார்பா நான் பாட்டிக்கு போடணும், பாட்டி ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிருக்கேன், உடம்பு சரியில்லைன்னு. அது சார்பா நான் புஷ்பா கொடுக்குறேன். அனைவர்களுக்கும் நன்றி. எல்லாரும் ஆதரவு தர வேண்டும். அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வல்லத்தை சேர்ந்த ராமலட்சுமி அவர்களை ஏழை முன்பாக அழைக்கிறோம். கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த சுடர் அவர்களுக்கு இப்பொழுது புனடை பொருத்தப்படுகிறது. முளப்பாரி அது இந்த அரங்கத்துல பார்த்து முளை போடுறவங்க விழவர் இருக்காங்களான்னு சொல்லி முளப்பாரி எனக்கு இந்த சங்கரம்மா தான் தெரியும். முளை போடுறது யாருன்னு இவ்வளவு ஆள் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. அடுத்தபடியாக மேலகத்தை சேர்ந்த ஐயா இசைக்கு அவர்களுக்கு இப்பொழுது புனடை போர்த்தப்படுகிறது. வாங்க, சும்மா வாங்க. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு புனடை போர்த்தப்படுகிறது. குடியிருப்பை சேர்ந்த ஐயா முத்துக்குமார் அவர்களுக்கு புனடை போர்த்தப்படுகிறது. அடுத்தபடியாக நன்னகரத்தை சேர்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஐயா நாட்டாமை கோயிலுக்கு வருமானங்களை தாழ்வுடன் கட்டிக்கொள்கிறோம். நன்னகரை சேர்ந்த ஐயா நாட்டாமை அவர்கள் கோயிலுக்குள் வருமானங்களை தாழ்வுடன் கட்டுக்கொள்கிறோம். விழித்திரு பத்திரிகை வீரமணி அடுத்த வீரமணி அண்ணாச்சி அவர்களுக்கு வீரமணி அண்ணாச்சிக்கு புனடை பொருத்தப்படுகிறது. இசில் பத்திரிகை உரிமையாளர் அண்ணாச்சிக்கு புனடை பொருத்தப்படுகிறது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் அவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு உங்களை தாழ்வோடு கட்டிக்கிறோம். உங்க பேர் தெரியாது. அருஞ்சுவை தேநீர் விருது வழங்கிய அன்னார் உடனடியாக உங்க பேர் தெரியாது. பேர் தெரிஞ்ச உடனே சொல்லிடுவோம். வாங்க. ஆடுமான் அவர்களுக்கு புனடை பொருத்தப்படுகிறது. இங்க பாருங்க, இங்க பாருங்க. நம்ம